கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி தொகுதியிலேருந்து வராங்க. நான் மாவட்ட தொண்டரணி பொருளாளருங்க. தலைவர் ஒரு 44 நிமிஷம் பேசினாரு. ஃபர்ஸ்ட் ஒரு தலைவரோட என்ட்ரி 20 மினிட்ஸ் ரேம்ப் வாக்கு, அதே வேற லெவல் ஆயிடுச்சு. நான் 4 நாளா மதுரையில ரூம் போட்டு தங்கியிருக்கிறேன். அந்த 20 நிமிஷத்துல என் மனசு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தலைவர் 44 நிமிஷத்துல மோடிஜிக்கு ஒரு 2 அறிக்கை கொடுத்தாரு. ஒன்னு பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்டு கொடுங்க, இன்னொன்னு 800 தமிழக மீனவர்களை மீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஸ்டாலினுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, நீட்டையும் சொல்லியிருக்கிறாப்புல. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாரு, மன்னராட்சியை ஒழியுங்கன்றாரு. அப்பான்னு தமிழ்நாடு ஃபுல்லா கூப்பிடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்கன்றாரு. அவர் இன்னையில இருந்து அப்பா கிடையாது, இன்னையில இருந்து அங்கிள். ஸ்டாலின் இன்னையில இருந்து அங்கிள்னு தளபதி சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, கேப்டனை பத்தி பொதுவான ஒரு கேப்டன் எம்ஜிஆர் கூட தலைவர் பழகிறான வாய்ப்பு கிடைக்கல எம்ஜிஆர் கூட. அதனால கேப்டன் கூட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, அதை பதிவு பண்ணாப்புல. அதே மாதிரி வேட்பாளர் பட்டியல அறிவிச்சாப்புல. மதுரையில 6 தொகுதியில வேட்பாளர் பட்டியல அறிவிச்சாரு. எல்லா தொகுதியிலும் தலைவர் பேர சொன்னாங்க. இந்த மதுரை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் 2 பேர் இருக்கிறாங்க அதிமுக, இன்னாள் அமைச்சர் 2 பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வயிற்றுல புளிய கரைக்கும். தலைவர் மதுரை நின்னாலும் சரி, 234 தொகுதியிலையும் தலைவர் முகம்தான். தலைவர் நிக்கிறாரு, தலைவர் தான் எங்களுக்கு பிராண்டு. 234 தொகுதியில தளபதி ஏன் இந்த மாநாட்டுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல கோடி அவர் சினிமா துறையில் இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு வராரு. அவங்க வரும்போது நம்மளும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. மக்களுக்கு அவர் மூலியமா நல்லது நடக்கும்போது நம்மளும் கூட சப்போர்ட் பண்ணணும். இப்ப நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்க ஊர்ல இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி நான் இங்க வந்திருக்கேன்னா, இப்ப அவர் ஒரு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாரு. எங்க வீட்டுல நம்பி அனுப்புறாங்க. இப்ப என்ன பார்த்தோம், வீட்டுல இருக்க பெண்களும் பார்த்து வெளியே வரணும். சரிங்களா, அது ஒரு காரணம். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, பல கட்சி இதுக்கு முன்னாடி இருக்கு. நானும் நிறைய ஓட்டு போட்டிருக்கேன். இருக்கும் போது என்னை தேடி இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நீ மக்களுக்கு நல்லா செய்யணும், தளபதி மூலமா நீ செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில யாரையும் நான் அப்படி கூப்பிட்டதும் கிடையாது. அதனால என்னால என்ன ஒரு தளபதிக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும், கண்டிப்பா அதை நான் சக்சஸா வாங்கி தருவேன் தளபதிக்காக. திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் வந்தவாசி சட்டமன்றத்திலிருந்து வரோம். நான் தளபதி எனக்கு கருத்து தெரிஞ்சிருந்து தளபதி ரசீனா இருந்திருக்கேன். ஷாஜகான், யூத்து, பகவதி, வசீகரா இந்த படத்தில் தளபதியை பார்க்கும்போது நான் ஒரு நடிகனாகவும் எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாகவும் நான் பார்த்தேன். சர்க்கார் இந்த கத்தி இந்த மாதிரி படம்லாம் வரும்போது அவர் மக்களுக்காக ஒரு பணியை செய்ய தொடங்கிட்டாரு அப்படின்னு நினச்சி அவருக்கு நான் ஒரு தலைவனாகவும் ஏற்றுட்டு மக்கள் இயக்கத்திலேருந்து பயணித்து பல நலத்திட்ட உதவி நான் பண்ணியிருக்கேன். ஒரு துப்புரவு பணியாளருக்கு ஒரு புடவையோ ஒரு அன்னதானமோ அதெல்லாம் பண்ணும்போது நான் தளபதி கட்சியிலிருந்து தளபதி பேரை சொல்லி நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அது பண்ணும்போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்குது. நானும் ஒரு தலைவனாக